அப்துல் சலாம் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஆயிஷா ட்ராவல்ஸ் வச்சிருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீசெண்டாக இந்த சீசன் சம்மர் டைமில் வந்து கொடைக்கானல் எப்பயுமே க்ரௌட் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்ரௌட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதாவது வந்து எப்படின்னா கீழே நல்லா வெயில்னால எல்லா பேரும் வந்து கொடைக்கானல் மலை ஏறி அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணி வராங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கேருந்து 60 கிலோமீட்டர் ஹில் ஸ்டேஷன் மேலே ஏறும்போது அதேமாதிரி பழனிலேருந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி 65 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு இப்போ சாலிடாக வந்து ஒரு 40 கிலோமீட்டர் சாலிடாக டிராஃபிக் ஆகிடுது. இப்போ ஒரு நாள் வந்து சுற்றி பார்க்குறவங்களும் சரி, இப்போ 3 நாள் ஸ்டே பண்ணுறவங்களும் சரி, டெஃபினட்டாக வந்து பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே ப்ராப்பராக வந்து ஹில் ஸ்டேஷனால் வந்து சிங்கிள் ரோடு தான் உங்களுக்கு வந்து 4-வே ட்ராக் மாதிரி ரோடெல்லாம் கிடையாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இங்கே இருக்க அவ்வளோ ஸ்பேஸ்ஃபுல்லும் கிடையாது. ஒரு கார் பார்க்கிங்கோ ப்ராப்பராக மல்டி ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. இதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இ பாஸ் வந்து 7th அமல்படுத்திருக்காங்க. அது உண்மையிலே நாங்கள் கொடைக்கானல் மக்கள் நாங்கள் வர வைக்கிறோம். என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் கொடைக்கானல் வந்துட்டு போகிறது வந்து ஒரு ஹாப்பினஸ் தான் வராங்க, ஒரு என்ஜாயபிளுக்கு தான் வராங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து டயர்டாகி கடை இல்லாமல் ஏன்னா ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது எங்கேயுமே கடை கிடையாது, வாஷ்ரூம் கிடையாது, ரீஃப்ரெஷ் பண்ண எதுவுமே கிடையாது. அட் டைமில் ஒரு இடத்துல ஒரு 4 hours ஹேங் ஆகிட்டாங்கன்னா டெஃபினட்டாக வந்து வரக்கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வயசானவங்க வராங்க, சின்ன குழந்தைய வச்சுட்டு வராங்க. இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து இது இ பாஸ் போகிறது உண்மையிலே வந்து நாங்கள் வந்து வர வைக்கிறோம் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.